என்னமோ அந்த ஆளு சொல்லுச்சு, எங்க அம்மால வர மாட்டாங்க, சும்மா விளையாட்டுக்கு சொல்லிருக்கான்னு. இந்த சூனியக்கடை கிளவி மாதிரி இங்க வந்து உட்கார்ந்திருக்கு. ஏடி, அங்க என்ன மூஞ்சிக்கிட்டு இருக்காவ? போய் ஃபேன போடுறீ. சரி தே. அத்தை, உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரவா? அதெல்லாம் வேணாம், நான் வார வழியில தான் டீ குடிச்சிட்டு வந்தேன். கிளவி தந்தரமா வெளியில டீயை குடிச்சிட்டு வீட்டுல டிஃபன் சாப்பிடலான்னு வந்திருக்கு. அப்ப இட்லி இருக்கு தே, இட்லி கொண்டு வரவா? எப்ப அவிச்சது? உங்க மைண்டுக்காக காலையில 6 மணிக்கு அவிச்சிட்டு மிச்சம் இருக்குதே, அதத்தான் கொண்டு வந்து தரலான்னு இருக்கேன். அத நீ தின்னு. இந்த ஆரி போன இட்லி திங்கத்தான் நான் பசு பிடிச்சி இங்க வந்திருக்கேன். எனக்கு சுட சுட இட்லியும் சாம்பாரும் வேணும். அத்தே, சுட சுட இட்லி வேணும், அவிச்சு தரேன் தே. சாம்பார்லாம் வைக்க முடியாது தே, நேத்து வச்ச குழம்பு மீந்து போச்சு, இது ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு, அதை சூடு பண்ணி வேணா தாரேன். அந்த குழம்பு உன் தலையில ஊத்திக்க, எனக்கு சுட சுட சாம்பார் தான் வேணும். அதுக்கு முன்னாடி சுடு தண்ணி வைடி. நான் பஸ்ல வந்தது கை கால்லாம் ஒரே வலியா இருக்கு, குளிச்சுட்டு வந்தது சுட சுட இட்லியும் சாம்பாரும் எனக்கு வேணும். இதுக்கு தானே நான் தாள்கிட்ட சொன்னேன், தலைபாட அடிச்சுக்கிட்டேன், அந்த கிழவியை வர சொல்லாதீங்க, வேணான்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். கேட்டாரா அந்த ஆளு? என் மையனை பெத்து வளர்த்து ஆளாக்கி நல்ல வேலைக்கு அனுப்பி எல்லாம் பண்ணதுக்கு நீ பழைய குழம்பு ஊத்துறேன்னு சொல்றேன். அதுவும் நேத்து வச்ச குழம்பு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு, என் மையன் வரட்டும் சொல்லி கொடுக்குறேன். உங்க மையன்ட்ட ஃப்ரிட்ஜ்ல பழைய குழம்பு இருக்குன்னு சொல்றது தான் பச பிடிச்சு வந்தீராத்தே. கொஞ்ச நாள் இங்க இல்லைங்கிறவன் வாய் என்னமா நீளுது உனக்கு. உட்காந்து இருங்க, நான் சுடு தண்ணி வச்சுட்டு வாரேன். இந்த கிழவி வந்து முழுசா 1 மணி நேரம் ஆகல, அதுக்குள்ளேயும் நம்மளை போட்டு வேலையா வாங்குது. என் மையன் வீட்டுக்கு வந்தா பழைய குழம்பு ஊத்துவான், பழைய குழம்பு. இதுவே அவங்க அம்மா அப்பா வந்தா கறி குழம்பு ஊத்துவா, கறி குழம்பு. என்னைய பார்த்தா இழுச்ச வாய் மாதிரி தெரியுது போல இருக்கு அவளுக்கு. பாட்டி, எப்ப வந்தீங்க? அடடே பூமாரி, எப்படிமா இருக்க? பாட்டி, நீங்க நல்லா இருக்கீங்களா பாட்டி? எப்ப பாட்டி வந்தீங்க? இப்பதாமா வந்தேன். நல்லா இருக்கியா? ஒழுங்கா படிக்கிறியா? உன் தம்பி எங்கம்மா? நல்லா படிக்கிறேன் பாட்டி. தம்பி வந்து வெளியில விளையாண்டுக்கிட்டு இருக்கான். ஏம்மா பூமாரி, ஏன் இப்படி நெளிஞ்சு போய் இருக்க? ஒழுங்கா சாப்பிடுமா, பல்லு வதக்க சாப்பிட்டா தானே நல்ல பெரிய ஆள் ஆக முடியும். அம்மா, எனக்கு பிடிச்சது செஞ்சே தர மாட்டாங்க, அம்மாக்கு பிடிச்சதை தான் செஞ்சு செஞ்சு தருவாங்க. அதனாலதான் உங்க அம்மா உருட்டு பூசணிக்கா மாதிரி இருக்காளோ? ஆமா பாட்டி, எங்க வீட்ல இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எங்க அம்மாவே தின்றுவாங்க. ஏன்டி பூமாரி, உங்க அப்பங்காரன் எப்ப வருவான்? எங்க அப்பா வர சாயந்தரம் 6 மணி ஆகும் பாட்டி. என் புள்ள ஓடா உழைக்கிறான். அவனுக்கு உங்க ஆத்தா காஞ்சி போன இட்லியும் நேத்து வச்ச குழம்பையும் வச்சு வச்சு ஊத்துறா. அவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவன் கேக்குறது எல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன். எப்படி ருசியா சாப்பிட்ட பைய இப்ப பழைய குழம்பு தின்னுகிட்டு இருக்கேன். அத்தே, சுடு தண்ணி வச்சாச்சு, வந்து குளிங்க. என்ன, அதுக்குள்ள சுடு தண்ணி வச்சிட்டியா? எனக்கு நல்லா சூடா வேணும், எனக்கு கை கால்லாம் ஒரே வலியா இருக்கு. ஆமாத்தே, நல்லா சூடா தான் வச்சிருக்கேன், கொதிக்க கொதிக்க வச்சிருக்கேன். போய் கையை ஓட்டி புறாதீங்க, அப்புறம் கையை வெந்துரும் தே. சரி சரி, வந்து குளிக்கிறேன். நான் குளிக்கிறதுக்குள்ள எறும்பு சுத்தம் பண்ணி வை. பாட்டி, உங்களுக்கு தான் ரூம்பே இல்லையே, அப்புறம் எப்படி சுத்தம் பண்ணுவாங்க அம்மா? என்னம்மா சொல்ற பூமாரி? அப்ப பாட்டி இருந்த ரூம் எங்க? நீங்க இருந்த ரூம் இப்ப ஸ்டோர் ரூம் ஆக்கிட்டாங்க. ஸ்டோர் ரூமா? அப்படினா என்னடி பூமாரி? அது வந்து பாட்டி பழைய பொருட்கள்லாம் போடுவாங்கல்ல, அதுதான் ஸ்டோர் ரூம். ஏண்டி பூமாரி, ஏண்டி பூமாரி, இவ என்ன மாட்டி விட்டுக்கிட்டு இருக்கா? ஓஹோ, நான் இல்லைன்னு சொல்லவும் பழைய பொருட்கள்லாம் திக்கி அடைச்சு வச்சிருக்கேன். இவ ஒரு பழைய கிளடி தானே, அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னுட்டு பழைய பொருட்கள்லாம் கொண்டு வந்து போட்டு வச்சிருக்கியோ? சேச்சே, அப்படிலாம் இல்லத்தே, சும்மா தானே கிடக்கு ரூம்பு, அதான் பொருட்களை போட்டு வச்சேன். இருக்கும்போது என்னென்ன ஆட்டம் போடாளுங்க. நான் என்ன சாமியாராவா போனேன், என் ரூம் இப்படி குப்பையா போட்டு வச்சிருக்கா? நான் போய் என் சின்ன மைய வீட்டுல இருந்தேன், இருந்துட்டு என் பெரிய மையனை பார்க்கலான்னு வந்தேன். இப்படி அநியாயம் பண்றாளத்தா. இவகிட்ட பேசி நம்மளால மல்லு கட்ட முடியாதா. நான் போய் குளிச்சிட்டு வரேன். ஏண்டி பூமாரி, அந்த கிழவிட்ட என்னடி என்னை மாட்டி விட்டுக்கிட்டே கிடக்கவ? நான் எங்க மாட்டி விட்டேன், உண்மையை தானே சொன்னேன். நீங்க பாட்டி ரூம்ல பழைய பொருட்களை போட்டு தானே வச்சிருக்கீங்க, அப்புறம் என்ன? விஷம் விஷம் விஷம், அப்படியே அந்த கிழவி மாதிரியே வந்து பிறந்திருக்கு.
சாப்பிடுறோம். இது என்னமோ கலெக்டர் வேலை பார்க்குற மாதிரி சுட சுட இட்லியும் சாம்பாரும் கேக்குது. எல்லாம் நம்ம தலை எழுத்து. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியாது போல இருக்கு. ஒழுங்கா சின்ன மைய வீட்டில் தானே இருந்துச்சு, இப்போ எதுக்கு பாஞ்சு இங்கே வந்துச்சுன்னு தெரியல. அது சரி, அந்த உமாட்ட போய் எனக்கு சுட சுட இட்லியும் சாம்பாரும் தான் கேட்க முடியுமா? அந்த உமா எச்சி கையால கூட காக்கா விரட்ட மாட்டா. இந்த கிளடிக்கு உமாட்ட கேட்கறதுக்கு தைரியம் இல்லாம தான் என்கிட்ட வந்து சுட சுட இட்லியும் சாம்பாரும் கேக்குது. இதுவே உமா வரனா சுடு தண்ணியை பிடிச்சி மூஞ்சில ஊத்திருப்பா. இட்லி அவிஞ்சிருச்சா என்னன்னு பாப்போம், இல்லைன்னா அதுக்கு நாலு கிளி விடும். நேத்தே அந்த ஆளு சொல்லுச்சு அவ அம்மா வாரேன்னு சொல்லிட்டு. போய் ரூம் சுத்தம் பண்ணி வைக்க வேண்டியதானே? எல்லா வேலையும் நான் ஒருத்தியே செய்ய முடியுமா? ரூம் போய் சுத்தம் பண்ணிட்டு வந்துருவோம், இல்லைன்னா அதுக்கு வியா வியா வியான்னு கத்திக்கிட்டு கிடக்கும். பாட்டி, சித்தப்பா வீட்ல சித்தப்பா சித்தி எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. உன் அத்தை மக தான் உன்னை கேட்டுக்கிட்டே இருந்தா. பூமாரிய வரும்போது கூட்டிட்டு வாங்க வாங்கன்னு சொல்லிக்கிட்டு கிடந்தா. அத்தை இந்தாங்க அத்தை இட்லி. ஏண்டி எவ்வளவு நேரமா நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்? இட்லியை வச்சு கொண்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா உனக்கு? சுட சுட இட்லி கேட்டு இல்ல பாவச்சு கொண்டு வர வேணாமா? நான் குளிச்சு விட்டு 2 மணி நேரம் அப்படி உட்கார்ந்துகிட்டு கிடக்கேன். இப்பதான் நீட்டி நெளிச்சிட்டு வாரா இட்லி கட்டலின்னு. ஏம்மா இப்படி பண்றீங்க? பாட்டி அப்பல இருந்து உட்கார்ந்திருக்காங்க, பாவம் தானே. ஏடி பூமாரி, ஏண்டி ராணி பூமாரி எதுக்கு முறைக்கிற? இல்லத்தே, அவ உங்கள மாதிரியே தூண்டி தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கா. அவளையில போய் நங்கனங்கன்னு கொட்டி அடக்கி வைக்கணும், இல்லைன்னா உங்கள மாதிரி ஆயிடுவாள்ல. என்னடி சொன்னவ? நான் என்ன தூண்டி தூண்டியா விட்டுக்கிட்டு இருக்கேன்? நான் ஒன்னும் அப்படி சொல்லலத்தே, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். நான் பேசினாலே உங்களுக்கு கடுப்பாகுது. இன்னாங்கத்தே இட்லியை பிடிங்க, எனக்கு வேற வேலை கிடக்கு. ஆமா, இவங்க போய் வேலை பார்த்துட்டாலும் இவங்க போய் கையெழுத்து போட்டாத்தான் மற்ற வேலையெல்லாம் நடக்கும். ஆண்டி, அம்மா காலையிலே சாப்பாடுலாம் செஞ்சிட்டாங்க. அம்மா பக்கத்து வீட்ல போய் பேசிக்கிட்டு இருப்பாங்க பாட்டி. அப்படியாம்மா? நல்லா உட்கார்ந்து புரண்டு பேசுவா போல இருக்கு. பக்கத்து வீட்டு காரியோட உனக்கு என்னடி பேச்சு? புள்ளையும் புருஷனையும் கவனிக்காம பூமாரிய பாரு எப்படி நெளிஞ்சு போயிருக்கானு. அவளுக்கு ஒழுங்கா சாப்பாடு செஞ்சு போட மாட்டா போல இருக்குவே. நான் நல்லா தான் செஞ்சு போடுறேன், அவ திங்க மாட்டா. அதனால எல்லாத்தையும் நீ திங்கிற. தின்னு தின்னு யாரு புள்ளையார் மாதிரி இருக்கிறவ. அத்தே, நான் ஒன்னும் யாருக்கு வஞ்சகம் பண்ண மாட்டேன், அதனால தான் குண்டா இருக்கேன். உங்கள மாதிரியா வஞ்சகம் பண்றவங்க தான் ஒல்லியா இருப்பாங்க. பாட்டி, உங்கள அம்மா சூனியக்காரின்னு சொல்றாங்க. நீங்க சூனியம்லாம் பண்ணீங்களா? ஏடி பூமாரி, ஏண்டி அவளை கிழிச்சிட்டு கிடக்க? நீ மனசுல நினைச்சத அவ வாய் வழியா சொல்றா.
கிடக்கு. என்ன அத்தை? ஏண்டி மத்தியானத்துக்கு என்னடி சமைக்கிறவ? ஆமா, இப்பதான் இட்லியை முழுங்கிட்டு உட்கார்ந்துருக்கு. அதுக்குள்ளேயும் மத்தியான சாப்பாடுக்கு போயிருச்சு. அத்தை, மத்தியானத்துக்கு சோறு, ரசம், ஊறுகாய் இருக்குதே. என்னது ரசமும் ஊறுகாயுமா? ரசத்துக்கு முன்னாடி ஊத்துவாங்கல ஒரு குழம்பு, அது என்ன குழம்புன்னு கேட்டேன். முன்னாடியும் பின்னாடியும் ஒரே குழம்பு தான் தே, ரசம் தான். இங்க பாரு ராணி, இப்படிலாம் சாப்பிட்டா எனக்கு சாப்பாடு இறங்காது. எனக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிடணும், அதுக்கப்புறம் வெள்ளை சோறுக்கு ரசம் ஊத்தி சாப்பிடணும், ரசத்துக்கு வெஞ்சனம் ஏதாவது வச்சிரு. போதும் போதும், லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. இது என்ன ஹோட்டலா வீடா? உனக்கு கண்டு தெரியலையா? வீடு தான் இது. இல்ல தே, இன்னைக்கு ரசம் இருக்கு, இன்னொரு நாளைக்கு கறி எடுத்து சமைப்போம். உங்க அம்மா அப்பா வந்தா மட்டும் கறி குழம்பு வச்சு ஊத்துற, நான் வந்தா ரசம் வச்சு ஊத்துவியோ? இங்க பாருங்க தே, எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா அப்பாவை இழுத்துக்கிட்டே இருக்காதீங்க. நான் என்ன உங்களுக்கு கறி குழம்பு வச்சு ஊத்த மாட்டேன் நான் சொல்றேன். இப்ப குழம்பு இருக்குன்னு தானே சொல்றேன். என்னமோ உங்களுக்கு மட்டும் ரசத்தை வச்சு கொடுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதைத்தானே நாங்களும் சாப்பிட போறோம். நீ தின்னடி ரசத்தை, நான் எதுக்கு திங்கணும்? என் மயனை பெத்து வளர்த்து நல்ல ஆளாக்கி நல்ல கவர்மெண்ட் வேலைக்கு அனுப்புனா ரசத்தை வச்சு ஊத்துறான். ரசத்தை என் மயன் வரட்டும், நான் சொல்லி கொடுக்குறேன். ஏன் எனக்கு வாய் இல்லையா? நானும் தான் சொல்லி கொடுப்பேன். இன்னைக்கு சோறு, ரசம், ஊறுகாய் இருக்கு, அதைத்தான் நீங்க சாப்பிடணும். இவளுக்கு என்ன திமிரு? இவ ரசத்தை வச்சு ஊத்துவானா, அதை நம்ம திங்கணுமா? இந்த முனியம்மாவை பத்தி அவளுக்கு சரியா தெரியல. அட கடவுளே, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தா இந்த கிழவி வந்து படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்கே. ஏதோ பொழுது விடிஞ்சிச்சா, எதையும் ஆக்கி சாப்பிட்டமா, பிள்ளைகளையும் புருஷனையும் வெளியில அனுப்பி விட்டுவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். இப்ப இந்த கிழடி வேற இங்க வந்துருச்சு. நான் படுத்தாலே அதுக்கு பொறுக்காது. என்ன செய்யறது, எனக்கு ஒரு இடம் புரிய மாட்டேங்குதே. நல்ல வாய்க்கு ருசியா திங்க தெரியுது. சிக்கன் பிரியாணி வேணுமா? சிக்கன் பிரியாணி. நானும் என் பிள்ளைகளும் அந்த ரசத்தை தான் சாப்பிட போறோம். அந்த கிழடிக்கு மட்டும் சிக்கன் பிரியாணி வேணுமா? சிக்கன் பிரியாணி இல்லைன்னா தொண்டைக்குழியில இறங்காது பாரு. அந்த உமா அப்படியே சிக்கன் பிரியாணி செஞ்சு போட்டு தான் இங்க அனுப்பி விட்டுருக்கா. அந்த பழைய கஞ்சியும் வெங்காயத்தையும் தின்னது இங்க வந்து என்ன அதிகாரம் பண்ணிக்கிட்டு கிடக்கு. அங்க ஒண்ணு திங்க முடியலன்னு சொல்லிட்டு இங்க வந்து இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. நான் செய்ய மாட்டேனே. இந்த ராணியை பார்த்தா எல்லாருக்கும் இலக்காரமா போச்சு. அம்மா அம்மா, என்னடி? அம்மா, எனக்கு பசிக்குதுமா, சாப்பாடு போட்டு தாங்க. சாப்பாடு எல்லாம் செஞ்சுதான் இருக்கு, போய் போட்டு சாப்பிடு. அம்மா, சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன் தொக்கு வச்சீங்களாம்மா? என்னது சிக்கன் பிரியாணியா? ஆமா, பாட்டி சிக்கன் பிரியாணி தான் நீங்க செய்யறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பிரியாணியும் செய்யல. காலையில வடிச்ச சோறு, ரசம், ஊறுகாய் இருக்கு, போய் அதைத்தான் நான் திங்க சொன்னேன். என்னது ரசமும் ஊறுகாயுமா? என்னம்மா இப்படி செய்யறீங்க? ரசமும் ஊறுகாயும் வச்சிருக்கீங்க. பாட்டி ஊர்ல இருந்து வந்திருக்காங்கல்ல, அப்ப சிக்கன் பிரியாணி வைக்க வேண்டியதானே? பாட்டி ரசமும் ஊறுகாயும் திங்காதோ? அம்மாச்சியும் தாத்தாவும் ஊர்ல இருந்து வந்தப்ப மட்டன் பிரியாணி, சிக்கன் தொக்கு எல்லாம் வச்சீங்க. அப்ப பாட்டிக்கு மட்டும் வைக்க மாட்டீங்க? பாட்டி பாவம் தானே. ஏடி பூமாரி, நானே சரியான டென்ஷன்ல உட்கார்ந்திருக்கேன். தேவையில்லாம என்கிட்ட பேசக்கூடாது. எனக்கு பசிக்குதுன்னா போய் போட்டு சாப்பிடு. தேவையில்லாமலாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. போங்கிட்டு. அம்மாவே சரியான டென்ஷன்ல இருக்காங்க. நாம எதையாச்சும் கேட்டு நாம பூசை வாங்குறதுக்கு அங்கிட்டே நம்ம போயிடுவோம். ஏண்டி போய் சோறு போட்டு சாப்பிடு. இந்த ரசத்தையும் ஊறுகாயும் சாப்பிடறதுக்கு நான் பட்டினியாவே கிடந்துருவேனே. ராணி, ராணி, என்னடி ராணி, நான் வார நேரம் நல்லா குரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு கிடப்ப, இப்ப என்ன தலையில கைய வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்க? எல்லாம் உங்களாலதான். என்னது என்னாலயா? நான் என்னடி செஞ்சேன்? அன்னைக்கே சொன்னீங்களா, உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி உங்க அம்மா வர வேணாம்னு சொல்லுங்கன்னு சொன்னீங்களா? சொன்னீங்களா ஃபர்ஸ்ட்?
ஏண்டி அதான் எங்க அம்மா வரல அப்புறம் என்ன? என்னது வரலையா? காலையிலே வந்து உட்கார்ந்துருக்கு. நீங்க ஆபீஸ்க்கு இந்த சைடு தான் போயிருப்பீங்க. வந்துருச்சு. வந்து அதை செய் இதை செய்யு என்னை போட்டு உயிரை போட்டுக்கிட்டு வாங்குது. என்னது எங்க அம்மா வந்துட்டாங்களா? ஆமா ஆமா. இங்க பாருங்க, உங்க அம்மாவெல்லாம் வச்சு என்னால சமாளிக்க முடியாது. நாளைக்கே கொண்டு போய் ஊர்ல விட்டுட்டு வந்துருங்க. ஏண்டி எங்க அம்மா இப்பதானடி வந்திருக்காங்க, அதுக்குள்ளயும் ஊருக்கு போக சொல்ற? இப்பதான் வந்தாங்க. ஆனா வந்து 300 வேலை என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதை செய் இதை செய் அதை பண்ணு இதை பண்ணுன்னு என்னால சமாளிக்கவே முடியல. காலையிலே உங்களுக்கு பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சமையல் பண்ணி வச்சுட்டேன். ஆனா இப்போ வந்து எனக்கு சிக்கன் பிரியாணி தான் வேணும் ஒத்த கால்ல நிக்கிறாங்க. என்னால எப்படி சமைக்க முடியும்? ஏண்டி ராணி, வயசானவங்க தானே, செஞ்சு குடுக்க வேண்டியதானடி. தேவைன்னா நீங்க போய் செய்யுங்க. நான் போய் எங்க அம்மா போய் பார்த்துட்டு வாரேன். ஆமா, இவங்க அம்மா ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க. இவங்க போய் பார்க்க போறாங்க. அம்மா அம்மா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க, அப்புறமாட்டி வந்து பாப்போம். அம்மா அம்மா எப்படி இருக்கீங்க அம்மா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. உங்களை தாமா நான் எதமும் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். இல்லம்மா, நான் நல்லா தான் சாப்பிடுறேன். அது ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை அதிகமா இருக்குமா, அதனால கூட நெளிஞ்சு இருக்கலாம். சரிம்மா, இன்னமே நான் நல்லா சாப்பிடுறேம்மா. அம்மா நீங்க சாப்பிட்டீங்களாம்மா? என்ன அம்மா மணி ஆச்சு, இன்னமும் மத்தியானம் சாப்பாடு சாப்பிடாம இருக்கீங்க? அவ உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலையா? நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தாலும் எழுப்பி சாப்பாட கொடுக்க வேண்டியதானே? ஏய் ராணி, ராணி. ஏய் ராணி, இன்னும் எங்க அம்மாக்கு சாப்பாடு கொடுக்காம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? உங்க அம்மா இன்ன வரைக்கும் கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தால்ல, அதான் கொடுக்கல. தூங்குனா என்னடி, உசுப்பி விட்டு கொடுக்க வேண்டியதானே? விடுப்பா, நான் தூங்கிக்கிட்டு இருந்தா கொடுக்காம இருந்திருப்பா. உங்க அம்மாக்கு சிக்கன் பிரியாணி தான் வேணுமா? நம்ம வீட்ல ரசமும் ஊறுகாயும் தான் இருக்கு. அத உங்க அம்மா திங்க மாட்டாங்க, அதனாலயே வந்து கொடுக்கல. ஏடி ராணி, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? எங்க அம்மாக்கு சிக்கன் பிரியாணி வேணும்னு சொன்னா சமைச்சு கொடுக்க வேண்டியதானே? ஆமா, கொல்லையில கோழி எப்படி மேஞ்சிக்கிட்டு இருக்கு, அத ஒண்ணு புடிச்சு அடிச்சு உங்க அம்மாக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சு போடுறேன். ஏடி ராணி, உங்க அம்மா திடீர்னு சிக்கன் பிரியாணி கேட்டா நான் எங்க போய் சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுக்கிறது? நீ ஏன் போய் கடையில போய் சிக்கன் பிரியாணி வாங்கணும்? வீட்ல செய்ய வேண்டியதானே? ஏண்டா, உன் பொண்டாட்டிக்கு நான் வந்தது பிடிக்கல போல இருக்கு. நான் ஊருக்கே போறேன்டா. அம்மா நீங்க எதுக்கு போகணும்? இது உங்க வீடு. இனிமே அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. ஏடி ராணி, எங்க அம்மாக்கு சிக்கன் பிரியாணி இன்னைக்கு நீ சமைச்சு கொடுக்கணும். போய் சமடி. நானும் என் பிள்ளைகளும் அதை தானே திங்கிறோம். ஏன் ஒரு நாள் வீட்டுனா என்ன? நான் யாருக்காக உழைக்கிறேன்? எங்க அம்மாக்கு இல்லாத சாப்பாடு வேற யாருக்கு? எதிர்த்து பேசாம போய் சமைக்கிறியா இல்ல பூசைய போடவா? இல்லம்மா, அப்படிலாம் விட முடியாது. இவங்க அம்மா அப்பா மட்டும் வந்தா அரக்க பறக்க வேலை பாக்குறா. எங்க அம்மா வந்தா இவ வேலை பாக்குறதே இல்ல. நானும் பொறுத்து போனா இவ ஏறிக்கிட்டு போறா. ஏய், என்ன இன்னும் நின்றுகிட்டு இருக்க? போய் சமைக்கிற வேலையை போய் பாரு.
அம்மா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிறாதீங்கம்மா. இல்லடா இல்லடா, நான் உன் தம்பி வீட்லயே இருந்திருப்பேன். உன்னை பார்க்கணும் போல ஆசையா இருந்துச்சு, அதான் வந்தேன். அம்மா இது உங்க வீடு, நீங்க எப்ப வேணாலும் வரலாம் போகலாம், உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. அம்மா பஸ்ல வந்தீங்களா ட்ரெயின்ல வந்தீங்களா அம்மா? பஸ்ல தான்டா வந்தேன். உட்கார முடியாம குறுக்கி இருக்கேன், ஒரே வலி, கை கால்லாம் ஒரே வலி, அதான் இப்ப கொஞ்ச நேரம் படுத்து கிடந்தேன். அம்மா நான் காலை அமுக்கி விடுறேம்மா. அப்பா வலிக்குது, அங்கதான்டா வலிக்குது. அம்மா என் புள்ள அப்படியே சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கா, என் செல்ல புள்ள. போதும்பா விடுப்பா. அம்மா காலு வலிச்சா சொல்லுங்கம்மா, நான் வந்து அமுக்கி விடுறேன். சரிப்பா. ஆசைப்பட்டா எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? அம்மா இருங்கம்மா, நான் போய் அவ சமைச்சிட்டாளான்னு பார்த்துட்டு வாரேன். சரிப்பா. என் புள்ள என் மேல எவ்வளவு பாசமா இருக்கான். அந்த ராணி தான் நம்மளை பத்தி ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி கொடுத்துக்கிட்டு என் புள்ள மனசையே கெடுக்கிறா. என்னமோ சொன்னா, நான் வச்ச ரசத்தை தான் திங்கணும்னு சொன்னா என் புள்ள என்னை திங்க விட்டுருவானா? பாட்டி எப்ப வந்தீங்க பாட்டி? அடடே கபீர் பையா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்க எப்ப பாட்டி வந்தீங்க? நான் காலையிலேயே வந்துட்டேன்பா. நான் வெளியில விளையாண்டுக்கிட்டு இருந்தேன் பாட்டி. அப்ப பூமாரி தான் சொன்னா பாட்டி ஊர்ல இருந்து வந்திருக்காங்கன்னு, அதான் ஓடியாந்துட்டேன். என் மேல அவ்வளவு பாசமாயா? ஆமாம் பாட்டி, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க என் செல்ல கபிலு, பாப்பா. அப்படியே உங்க அப்பனை மாறி என் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். எனக்கு கூசுது பாட்டி. கூசுதா? கபிலு குட்டிக்கு கூசுதம்மா. வீட்டுக்கு வந்து முழுசா இன்னும் ஒரு நாள் ஆகல, அதுக்குள்ளேயும் எனக்கு எங்க வீட்டுக்காருக்கும் சண்டையை மாட்டி விட்டுருச்சு. நீங்க கூட நினைச்சிருப்பீங்க ராணி அக்கா ஏன் இப்படி பண்றாங்கன்னு. பாத்தீங்களா, ஒண்ணுக்கு ரெண்டா மாட்டி விட்டுருச்சு பாத்தீங்களா? வயசான காலத்துல இருக்கிறத தின்னுட்டு தானே இருப்பாங்க. அதுக்கு சிக்கன் பிரியாணி வேணுமா? சிக்கன் பிரியாணி என்ன போட்டு படாத பாடுபடுத்துது. இங்க வச்சிருந்த நெய் பாட்டில வேற காணோம். ஆமா, அந்த கிளடிக்கு நெய் ஒண்ணுதான் குறைச்ச, எண்ணெயிலே செஞ்சு கொடுப்போம். ஒரு வழியா பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு, கொண்டு போய் கொடுப்போம். இல்லைன்னா அதுக்கு வேற மாட்டி விட்டுரும். டேய் கபிலு, கபிலு. என்னம்மா? அடே உங்க பாட்டி முழிச்சிருக்கா தூங்குதான்னு போய் பார்த்துட்டு வாடா. அம்மா பாட்டி முழிச்சுதாம்மா இருக்காங்க. டேய் இவ்வளவு நேரம் நீ வெளியில தான விளையாண்டுக்கிட்டு இருந்த, அதுக்குள்ளே பாட்டி முழிச்சிருக்கான்னு வந்து சொல்ற? அம்மா நான் விளையாண்டுட்டுன்னு அப்பவே வந்துட்டேன். வந்து பாட்டிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ கூட பாட்டிகிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்க கூப்பிடவும் வந்துட்டேன். பாட்டி முழிச்சுதான் இருக்காங்க. அந்த கிழடி எல்லாரும் பேச்சிலேயே மயக்கி வைக்குது. உங்க அப்பா எங்கடா? அப்பா லேப்டாப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கம்மா. சரி சரி, போய் உங்க அப்பாவையும் பூமாரியையும் பாட்டியை எல்லாரையும் சாப்பிட கூப்பிடு போ. நீங்க சொல்ல மாட்டீங்களா? ஏய் கபிலு, நான் சொன்னதை மட்டும் போய் சொல்லு போ. சரி சரி போய் சொல்றேன். எல்லாம் உங்க அப்பா மாதிரியே பிறந்திருக்குங்க, நம்ம சொல்றது ஒன்னும் கேட்க மாட்டேங்குதுங்க. அம்மா பிரியாணி நல்லா இருக்கா அம்மா? நல்லா இருக்குடா. ஆனா சொதன்னு எண்ணெயை ஊத்தி வச்சிருக்கா போல இருக்கு. டேய் நீ சாப்பிடுறா, ஏன்டா அப்படி உட்கார்ந்திருக்க? இல்ல வேணாம்மா, நான் அப்புறமாட்டி சாப்பிட்டுக்கிறேன். பிள்ளைகளுக்காவது கொடுக்காமடா, எங்கடா பூமாரியையும் கபிலையும் காணா? தெரியலம்மா, விளையாட போயிருக்குங்க. ஏங்க உங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு வரவாங்க?
அதெல்லாம் வேணாம் வேணாம். பூமாரியும் கபிலும் எங்க? அதுக்கு வெளியில விளையாண்டுகிட்டு இருக்குங்க. அம்மா இன்னும் கொஞ்சம் பிரியாணி வைக்க சொல்லவாமா? இல்ல வேணாம்டா, இதுவே போதும். டேய், உன் தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்டா. ஏதாச்சும் காசு பணம் கொடுத்து உதவி செய்ய வேண்டியதானே? ஆமாண்டா, அவன் புள்ளையில படிக்க வைக்கிறதுக்கு கூட காசு இல்லாம இருக்கான். ஏதோ குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கான். காசு வேணா போன் பண்ணி கேட்க வேண்டியதானே? வேற யார்கிட்டயுமா கேட்க போறான்? அவனுக்கு காசு கேட்ட கொஞ்சம் அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்காம இருந்திருப்பான். சரிம்மா, நீங்க ஊருக்கு போகையில நான் ஒரு 10,000 தாரேன், தம்பிட்ட கொடுத்துருங்கம்மா. சரிடா. இந்த விஷயம் ராணிக்கு தெரியாம இருக்கட்டும்மா, இல்லைன்னா ஆடுனா ஆடிருவா. பாட்டி, உங்களால தான் இன்னைக்கு நாங்க சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம். ஆமாம் பாட்டி, எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா புளிச்சோறு ரசம் இதுதான் வைப்பாங்க. உங்களால தான் நாங்க பிரியாணி சாப்பிட்டோம். அப்படியா மக்களே? ஏன் உங்க ஆத்தாக்கா இப்படி செய்யறேன்னு தெரியலையே. அம்மாவுக்கு எப்படியோ சமைச்சு போட்டுட்டு பக்கத்து வீட்ல போய் போறேன்னு பேசணும்ல, அதான் வேக வேகமா ஏதாச்சும் செஞ்சு கொடுத்துட்டு போயிருவாங்க. பாட்டி, நீங்க ஊருக்குலாம் போகாதீங்க பாட்டி, இங்கேயே இருங்க பாட்டி. ஆமாம் பாட்டி, நீங்க இருந்தாதான் இங்க ஜாலியா இருக்கும். இல்லப்பா, உங்களை பார்க்கணும் தான் நான் வந்தேன். நான் ஊருக்கு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வாரேன், சரியா? என்னது, நீங்க ஊருக்கு போயிருவீங்களா? ஏன் பாட்டி இப்படி பண்றீங்க? இங்கேயே இருக்க வேண்டியதானே? போயிட்டு வந்துருவேம்மா. ஏடி பூமாரி, கபிலு, நாளைக்கு ஸ்கூல் இல்லையா? இப்படி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. வாங்க வந்து தூங்க. அம்மா, இன்னைக்கு நாங்க பாட்டியோட தான் தூங்குவோம். ஆமா, நானும் பாட்டியோட தான் தூங்குவேன். நீங்க இங்க தூங்குனீனா ஸ்கூலுக்கு சீக்கிரம் எந்திரிக்க மாட்டீங்க. வாங்க. ராணி, புள்ளைங்க ஆசைப்படுதுல, இன்னைக்கு ஒரு நாள் இங்க தூங்கட்டும். ஆமா, இன்னும் வாயை திறக்கலையேன்னு பார்த்தேன். சரி, இங்கே தூங்குங்க, ரொம்ப நேரம் முழிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அம்மா என்னை இங்க தூங்க விட மாட்டாங்கன்னு நினைச்சேன். நல்ல அம்மா என்னை தூங்க விட்டுட்டாங்க. பாட்டி, எனக்கு கதை சொல்லுங்க பாட்டி. எனக்கும் ஆசையா இருக்கு பாட்டி, கதை சொல்லுங்க பாட்டி. நாங்க கதை கேட்டுக்கிட்டே தூங்குவோம். சரிம்மா, உங்க 2 பேருக்கு நான் கதை சொல்றேன். ஏடி பூமாரி, பூமாரி, ஸ்கூலுக்கு லேட் ஆகுது பாரு, வா சீக்கிரம். ஒழுங்கா நம்ம ரூம்ல படுத்தா சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்புவா. பாட்டியோட படுக்கறா, பாட்டியோட. ஏடி, இப்ப நீ வாரியா இல்ல நான் வரட்டுமா? ஏம்மா கத்திக்கிட்டே கிடக்கீங்க? இந்த வாரேம்மா. ஆமா, உன்னை கூப்பிடுறது கத்துற மாதிரி தான் தெரியும். உங்க அப்பா விட்டு ஸ்கூலு பாரு, நீ நினைச்ச நேரம் போறதுக்கு. அம்மா, நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். சாப்பாடு கொண்டு வாங்கம்மா, சாப்பிட்டுட்டு போறேன். இந்த கொண்டு வரேன்டி. அம்மா, எனக்கு நல்ல முறுக்கு தோசை கொண்டு வாங்கம்மா. நல்ல நெய் ஊத்தி கொண்டு வாங்க. நான் ஸ்கூலுக்கு லேட் ஆகிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு முறுக்கு தோசை வேணுமா? முறுக்கு தோசை. படிக்கிற பிள்ளைகளுக்கு சாப்பாடுலாம் தேவையில்லைன்னு சொல்லுங்க. நான் படிப்பு ஒண்ணுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லுங்க. ஆனா இவ எப்ப பார்த்தாலும் திங்கிறதுலே தான் கிடப்பா. முறுக்கு தோசை வேணுமா? என் கரையின தோசை திங்க மாட்டீங்களா? அம்மா, நல்லா சாப்பிட்டாதானமா மூளை வேலை செய்யும், அப்பதான் படிக்க முடியும். நல்லா பேச கத்துக்கிட்டா, ஆனா மார்க்க ஒன்னத்தையும் காணாமே. மார்க் தானே வரும் வரும். இந்தடி பூமாரி, சீக்கிரம் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு ஓடுறீ. வாவ், என்ன அற்புதமா சுட்டிருக்கீங்க தோசை. ஏடி, எப்ப பார்த்தாலும் திங்கிறதுலயே இருக்க கூடாதுடி, படிப்புலயும் கவனம் செலுத்து. நல்லா படிச்சு பெரிய ஆக வேணாமா? விடுங்கம்மா, அதெல்லாம் ஆயிரலாம். அது வேணும் இது வேணும், நெய் ஊத்துங்க எண்ணெய் ஊத்துங்கன்னு சொல்ல தெரியுதுல்ல. அதே மாதிரி படிப்புலயும் நல்லா கவனம் செலுத்தி படி. அப்பதான் நீ கேட்கறது எல்லாத்தையும் சேர்த்து தருவேன். சரிம்மா, காலையிலே பிளேட போடாதீயம்மா. இந்த தோசைக்கும் இந்த கார சட்னிக்கும் அவ்வளோ டேஸ்டா இருக்கு. அம்மா, எனக்கு இன்னொரு தோசையில முட்டைய ஊத்தி முட்டை தோசை எடுத்துட்டு வரீங்களாம்மா? ஏடி, மணி ஆகிட்டு இருக்கே, நான் முட்டை தோசை கேட்கறேன். முட்டை தோசை ஸ்கூலுக்கு போயிட்டு வாடி, அப்புறமேட்டு போட்டு தரேன். ஏண்டி, கபில் என்ன எந்திரிக்க
போ. அவனை கிளப்பி விட்டு உங்க அப்பா ரோட அனுப்பி வைக்கிறேன்.